ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போக்கோ M8 பவர் 5G இந்த மொபைல் என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, என்னென்ன சிறப்பு அம்சங்கள் உள்ளது, எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. இந்த ஃபோனோட சைஸ் வந்து 7 இன்ச் OLED டிஸ்பிளேவோடு வருதுங்க. கூட 120 Hz ரீப்ரெசெண்டாக கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 1800 நெட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 7 இன்ச் டிஸ்பிளே, கொஞ்சம் அகலமான டிஸ்பிளே தாங்க. ஏன்னா நார்மலாக 6.7 இன்ச்சு தான் நார்மலாக காமனாக வருங்க எல்லா மொபைல்லையுமே. இது கொஞ்சம் 7 இன்ச், ஒரு 0.3 mm நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க அவ்வளோதாங்க. மற்றபடி 120 Hz ரீப்ரெசெண்ட் கொடுக்குறனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மல்டி டாஸ்கிங் இது மாதிரி எல்லாம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, ஸ்மூத்தாகவும் இருக்குங்க. டிஸ்பிளே வந்து ஒரு லேக் ஆகிற ஃபீல் எதுவுமே இருக்காதுங்க. கேம் விளையாடுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. அடுத்தது 1800 நெட்ஸ் வந்து பிரைட்னஸில் இருக்கிறதுனால நம்ம வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போதுங்க டிஸ்பிளே வந்து நல்லா பிரைட்டாகவே தெரியுங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வருதுங்க. IP68 69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுக்கு இருந்துருக்குறாங்க. IP65 இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது இதோட கேமரா பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி மொத்தம் 2 கேமராங்க. ஒன்று 50 MP வைட் ஆங்கிள் சென்சாருங்க. 1080p 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டில் 8 MP செல்ஃபி கேமரா இருக்கிறாங்க. 1080p ஷூட் பண்ணிக்க முடியுங்க. கேமரா கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு பட்ஜெட் வந்து ஒரு 30 to 35 செக்மெண்ட்டில் வருது அப்படின்னா நம்மளுக்கு வெறும் கேமரா தான் எனக்கு ஃபோக்கஸு, நான் விளாக் பண்ணுவேன் அப்படின்னா இது மாதிரி ஃபோனில் எடுக்க தேவையில்லைங்க. இது ஒரு கேம் ஓரியன்டான ஃபோனுங்க. அடுத்து பேட்ரி பற்றி பார்க்கலாங்க. 8000 mAh பேட்ரிங்க. நல்ல மேசிவான பேட்ரி. இதுக்கு தான் பவர்னு வச்சுருக்காங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 8000 mAh பேட்ரிங்காட்டி நார்மல் யூசேஜாக இருந்தால் 3 நாள் நிற்கிங்க. சப்போஸ் இல்லை நான் கேம் இப்படி விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு 15 மணி நேரம் வந்து சார்ஜ் கம்ப்ளீட்டாக நிற்கிங்க. ஓகேங்களா. அடுத்தது 6GB RAM வேரியண்ட் இருக்குதுங்க. 128GB ஸ்டோரேஜ் மொபைல் இருக்குதுங்க. இது பேஸ் வேரியண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 27,000 ஒரு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. சப்போஸ் 8+128 வந்துச்சு அப்படின்னா 29,000 ஒரு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா போனோட ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதோட ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 4 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. இது ஒரு புது ப்ராசஸ் தான், இருந்தால் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்குங்க. ஏன்னா போக்கோவில் எப்போவுமே ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பெட்டராகவே இருக்குங்க. அப்படி இருக்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸ் கொடுத்துருவாங்கன்னா இதுதான் ஹை ப்ராசஸ் இந்த இதில் அப்படி நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்து இதில் IP65க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. Android 16 வரப்போகுதுங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸில் 5G சப்போர்ட் இருக்குது. NFC இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுங்க. அடுத்தது இதில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வருதுங்க. சைட் மவுண்டட் இருக்குதுங்க. இது AMOLED டிஸ்பிளேனுங்காட்டி நம்மளுக்கு இன் டிஸ்பிளே வழியே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடும். ஓகேங்களா. அடுத்தது இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நம்மளுக்கு பேட்டரி தாங்க. அடுத்து ப்ராசஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க. டிஸ்பிளே கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க. கேமரா ஒரு ஓகேவான கேமரா தான். இது ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் 25,000க்கு மேலே தான் வரப்போகுதுங்க. 27,000 25,000 அந்த ரேஞ்சில் வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா இதில் வந்து பேட்ரி நல்லா பல்காக கொடுத்துக்குறாங்க. அப்புறம் ப்ராசஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குதுன்னு சொல்ல, கேமரா மட்டும் கொஞ்சம் ஒரு ஓகேவான கேமரா தான். ஓகேங்களா. அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ முதல் தடவை வரீங்க அப்படி நம்ம சேனலை முடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.